नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्द्यं स्वं श्रुतिसदशिरः सिद्धमध्यापयन्ति स्वचेष्टायां स्रजिनिगलितं व्यापलात्कृत्य पुङ्क्ते गोदाः तस्यै नमयितमितं பூயயே வாஸ்து பூயகா. உயர்ந்த மார்கழி மாதத்தினுடைய இந்த ஒரு திருப்பாவையில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோபிகைகளாக ஆண்டாள் எழுப்பின்றிருக்கான்னு நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் 10வது பாசுரம் நோற்று சுவர்க்கம்ன்ற இன்றைய தின பாசுரம். சென்ற பாசுரத்தில் மாமாயன் வைகுந்தன்னு அவனை சொன்னான். உடனே ஒரு ஞாபகம் வந்துடுத்து, அந்த வைகுந்தனை நோக்கி நோன்பு நோற்றோமே ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்? வைகுந்தம் கிடைக்கும். வைகுண்டம் கிடைக்க வேண்டாம், சொர்க்கத்தையாவது நமக்கு கொடுத்தா போகும் அப்படின்னு அதே பாவத்தில் அதே ஒரு வரிகளோடு ஆரம்பிக்கிறார். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாயே மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகருணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்றானந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாயே. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். அதாவது இப்போ எழுப்பப்படக்கூடிய கோபிகை யாருன்னா ரொம்ப பாக்கியசாலி. காரணம், கண்ணனுடைய வீடான நந்தபவனம் நந்தகோபருடைய திருமாளிகைக்கு பக்கத்து வீடா, 2 வீட்டுக்கும் ஒரே செவரு. அதனால் நீ நாம் எதுக்காக போய் இவர்களோட விடிகாலையில் எழுந்து நோன்பு நோற்று கஷ்டப்படணும்? கண்ணன் தான் நமக்கு பக்கத்திலேயே இருக்கானே, எதை கேட்டாலும் கொடுக்க போகிறான் அப்படின்னு நோற்காமலேயே நீ சொர்க்கம் புகுந்து விடலாம்ன்ற ஒரு சிந்தனையோடு படுத்துட்டு இருக்கியா? அது தப்புமா? அப்படி இருந்தா ஒரு குழாத்தோடு நீ சேரணும். அதுக்கு ஒத்துண்டுத்தானே நீ இந்த நோன்புக்கு எங்களோட சேர்றேன்னு சொன்னேன். அதனால் தனியாக நோன்பு நோக்காதே, நம்ம எல்லாரும் சொர்க்கம் புகுவதற்கு சேர்ந்து நோன்பு நோப்போம். அப்போ நோன்போட பலனை நீ அடைஞ்சிட்டோன்னு நினச்சிட்டு கிருஷ்ணானுபவத்திலேயே நீ தூங்கிண்டே இருக்கையா? சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் கிருஷ்ணானுபவமே இந்த கோபிகைகளுக்கு சொர்க்கமாக இருக்கான். தேவலோகத்தோட சொர்க்கத்தை விட வசந்த சொர்க்கம் எதுன்னா நாம சங்கீர்த்தனம், பக்தி, கிருஷ்ணானுபவம். இப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை நீ அடைஞ்சதா நினச்சின்னு இருக்கியோ? ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய். அம்மனாய்னா என்ன அர்த்தம்னா தலைவியேன்னு அர்த்தம். அவளை ஒரு உயர்ந்த பொருளோட கூப்பிட்றா. ஏன் தலைவி? மரியாதைக்குரியவள் நீ. கண்ணனுக்கும் உங்கள் வீட்டுக்கும் நடுவில் ஒரே செவரு. அதனால் என்ன பாக்கியம்? கண்ணை வெளியில் போச்சே உள்ள வரச்சே அடிக்கடி அவனுடைய திவ்ய தரிசனத்தை அடையக்கூடிய புண்ணியத்தை அடைந்திருக்கக்கூடிய அம்மானே மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். இவ்வளவு நாங்கள் சொல்கிறோம், இன்னும் நீ எங்களுக்கு கதவை திறக்கவே இல்லையே, வெளியில் நின்றுருக்கமே. வாசலை திறக்க வேண்டாமா? வாயக்கூட நீ திறக்காமல் இருக்கியே, அது தப்புன்னு உனக்கு புரியலையா? அதனால் நீ என்ன தெரியுமா பண்ணணும்? நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால். நாற்றத்துழாய்முடி நாராயணன். நாற்றத்துழாய்னா என்னென்னா துளசி மாலைகளை அணிந்த நாராயணனா. ஆண்டாள் என்ன சொல்ல வரான்னா, கோபிகையே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ தான் கண்ணன் உன்னை பார்த்துட்டு போயிருக்கான் பக்கத்து வீட்டிலேருந்து. ஏன்னா அவன் வந்துட்டு போனதோட அடையாளம் எதில் தெரிகிறது தெரியுமா? அந்த துளசி மாலையினுடைய வாசனைகளெல்லாம் அடிக்கிறது. ஒன்று அவன் உள்ளே இருக்கணும், இல்லைன்னா இப்போ தான் வந்துட்டு போயிருக்கணும். அப்போ அந்த பகவானுக்கு என்ன பெருமை அப்படின்னா, மந்தார குந்த குரப உத்பல புன்னாக அர்ண புன்னாகம்னு பல வாசனை புஷ்பங்கள் இருந்தால் கூட சுவாமியோட எளிய குணம் அவனுக்கு வாசனை இல்லாத பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய துளசி தான் அவனுக்கு மாலையாக போட்டுக்கிறதா பிடிக்குமா. அப்படிப்பட்ட நாற்றத்துழாய்முடி நாராயணனுடைய வாசனை. அதாவது மகாபாரதத்தில் சொல்லுவா, அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை போன போது தனுஷ்கோடிக்கு போனான். அங்கே போய் அந்த மண்ணை எடுத்து முகந்து பார்த்தானா. கூட வந்தவா கேட்டா, எதுக்காக நீ மண்ணை முகர்ற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இதில் ராமனுடைய துளசி வாசனை எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, எப்போ யுகமே தாண்டி அந்த ஒரு உணர்வு இருக்குன்னா, அப்படிப்பட்ட நாற்றத்துழாய்முடி நாராயணன் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியன். நம்மால்
அவன் எப்பவுமே அவனை போற்றின்றே இருந்தோன்னா நமக்கு பறைன்னா நான் முதல் நாளே சொன்னேன், பறைன்றது ஒரு வாத்தியம். அந்த வாத்தியத்தை வாங்கிக்கிறதுக்காக தான் நோன்பு நோக்கராய்வா. அப்படிப்பட்ட அவனை போற்றி புகழ்ந்தால் பறை தரும். நமக்கு பறை வாத்தியங்களை நோன்புக்கு தரக்கூடியவன் புண்ணிய நாள், போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. ஒரே வரியில் சொல்லிட்டார். நாம் போற்ற வேண்டியது யாரை தெரியுமா? நாராயணனை இல்லை, புண்ணியன். புண்ணியன்னு யாரை சொல்கிறாள்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே சொல்கிறாளாம். எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, பின்னாடி அவன் கும்பகர்ணனை அழித்த ஒரு விருத்தாந்தத்தை சொல்லப்போறா. புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்தன்னா அந்த புண்ணியனான ராமனால் அழிக்கப்பட்ட கும்பகர்ணன். ராமன் ஏன் புண்ணியசாலின்னா, சாதாரணமாகவே நம்ம ராமான்ற தாரக மந்திரத்தை சொன்னாலே நமக்கு புண்ணியம்னு சொல்கிறோம். உத்தாரகம் தாரகம்னு நம்ம சொல்லுவோம். பரமேஸ்வரன் கூட பார்வதி கிட்டக்க என்ன சொன்னார்? 1000 நாமா சொல்கிறதுக்கு அவகாசம் இல்லைன்னா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தஸ்துல்யம் ராமநாம வரானே. ராமா ராமா ராமானு 3 தடவை சொல்லிட்டா போகிறோம். நமக்கு புண்ணியங்களை வாரி வழங்கி நமக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தையே கொடுக்கக்கூடிய புண்ணியன். ராமோ விக்கிரகவான் தர்மகா, தர்மோ விக்கிரகவான் ராமகான்னு தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயலவன் மேனி என்பார், பூவையும் பொருவும் என்பார், மயிலுடை துலகம் என்பார், மானுடன் அல்லன் என்பார், கயல் பொறு கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார்னு கம்பருடைய வார்த்தையை சுருக்கி புண்ணிய நாள். அப்படிப்பட்ட புண்ணியனான ராமன் என்ன காரியம் பண்ணார்? உலகத்துக்கு ஒரு நன்மையை பண்ணார். என்ன நன்மை? பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்விழுந்த கும்பகர்ணனை அழிச்சாராம். கும்பகர்ணனை பற்றி நம்ம எல்லாருக்குமே ராமாயணத்தில் தெரியும். எப்போவுமே தூங்கிகிட்டே இருப்பான். 6 மாதம் தூங்குவான், ஒரு நாள் எழுந்துப்பான், மறுபடியும் படுத்தான்னா 6 மாதம் தூங்குவான். ஏன்னா அவனுக்கு அது ஒரு வரம், ஒரு சாபம். கும்பகர்ணன் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணானா. எதுக்கு தபஸ் பண்ணான்னா நிர்தேவத்துவம்னு கேட்கணும்னு நினச்சானா. நிர்தேவத்துவம்னா உலகத்தில் தேவதைகளே இருக்கக்கூடாது, எல்லாரும் அழிஞ்சு போயிடணுன்றதுக்காக பயங்கரமான தபஸ் பண்ணான். பிரம்மா அவனுக்கு பிரத்யக்ஷமானார். அப்போ எல்லா தேவதைகளும் பிரம்மாவனுடைய பத்னியான சரஸ்வதி கிட்டக்க போய், அம்மா அந்த கும்பகர்ணன் நாக்கில் உட்காந்து அவன் வார்த்தையை எப்படியாவது திருப்பி விடு, பிரம்மா கொடுத்தேன்னு சொன்னால் நாங்கள் அழிஞ்சு போயிடுவோன்னா சரஸ்வதி தேவி பார்த்தா நீங்கள் கவலைப்பட வேண்டான்னா. இவனுக்கு பிரம்மா என்ன வர வேணும்னார்? கும்பகர்ணன் நிர்தேவத்துவம் தேவதைகளே இருக்கக்கூடாதுன்னு கேட்கணும்னு நினச்சவன் நாக்க லேச சரஸ்வதி திருப்பி விட்டா. இவன் வாயில் எப்படி வந்ததுன்னா நித்ராவத்வம். நித்ராவத்வம்னா என்ன பொருள்னா தூக்கமே வேணும் அப்படின்னு கேட்டான். கொடுத்துட்டேன்னார், அவ்வளவுதான், படுத்துன்னு தூங்க ஆரம்பிச்சுட்டான். பார்த்தான் இவனுடைய அண்ணாவான ராவணன், இவன் இப்படி தூங்கிந்தான்னா போர்னு வந்தால் நமக்கு இவன் தானே பலம்னு அவன் இவனை எழுப்பணுன்றதுக்காக பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணான். பிரம்மா சொன்னார், பா ராவணா, அவனுக்கு கொடுத்த ஒரு வரம் தான் அவனே கேட்டு வாங்கிட்டது. உனக்காக நான் ஒன்று பண்ணுறேன். வருஷத்தில் 2 நாள் எழுந்துப்பான், 6 மாதம் தூங்குவான், ஒரு நாள் எழுந்துப்பான். அந்த ஒரு நாளைக்குள்ளே நீ அவனுக்கு உண்டான ஆலோசனையெல்லாம் பண்ணிக்கோ. அப்படி அவசரத்தில் இந்த 6 மாதத்தில் நடுவில் அவனை எழுப்பினேன்னு வச்சுக்கோ, அவன் உன் வீட்டுக்கு வரமாட்டான், கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனாக இருப்பான். நேர யமலோகத்துக்கு தான் அவன் போயிடுவான், அவனுடைய உயிர் போயிடும்னார். இது தெரியும் ராவணனுக்கு. இருந்தால் கூட ராமனை சமாளிக்கிறதுக்கு வேற ஆளே இல்லையேன்னு எழுப்ப சொன்னான். அப்போ அவனை கூற்றத்தின் வாழ் விழுந்த கும்பகர்ணன் எப்படி இருந்தான் அப்படின்னா அவனை எழுப்புறதே கஷ்டமாச்சே. கம்பர் சொன்னார், உறங்குகின்ற கும்பகர்ண உந்தன் மாய வாழ்வெலாம் இறங்குகின்றதென்று கான் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த காலதேவன் கையினில் உறங்குவாய் நீ கிடந்துறங்குவாய். கம்பருடைய வார்த்தையைத்தான் அப்படியே கூற்றத்தின் வாய் விழுந்தேன்னா. எழுப்புற ராக்ஷாலாம் சொன்னால் எங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் எழுந்துட்டியான நீ எழுப்பாத ஒரு உலகத்துக்கு போயிடலாம். அது எங்கே தெரியுமா? காலதேவன் கையினில் உறங்குவாய். யமலோகத்துக்கு போய் தூங்கினியான உன்னை யாரும் எழுப்ப மாட்டான்னா. அப்படி அந்த ராமனுடைய கையால் சதல் மகா பர்வத கூட்ட சன்னிபமும் நிவர்த்ததம்ஷ்டம் சலச்சாரு குண்டலமும் அதாததே சூரியமரீச்சி கல்பமும் சப்ரம்ம தண்டல் தகால கல்பமும். ஒரே பானத்தில் அவனை யமலோகத்துக்கு அமுச்சுட்டார்னார் வால்மீகி. அதைத்தான் ஆண்டாள் சொன்னா, கூற்றத்தின் வாழ்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ.
அவன் ராமனிடத்தில் தோத்து போய், அம்மா ஏ தோழியே, ஒருத்தர் தன் உயிரை விடுற சமயத்தில் தனக்கு என்ன பெரிய சொத்து இருக்கோ அது நமக்கு ரொம்ப வேண்டிவாளுக்கு ஒரு உயில் எழுதி வைக்கிறது வழக்கம். அது மாதிரி கும்பகர்ணன் என்ன பண்ணிவிட்டான், நம்முடைய பெரிய சொத்தை இந்த தூக்கம்தான், அதை யாருக்கு கொடுக்கறதுன்னு உன் பேரில் உயில் எழுதி வச்சுட்டானோ, தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, இல்லை தோத்து போயிட்டான்னா ராமன்டக்க தோத்துப்பானான்னு இல்லை, நீயும் கும்பகர்ணனும் ஏதோ பந்தயம் வச்சுட்டு ஒரு போட்டி வச்சிருக்கேள் யார் அதிகமாக தூங்குறா அப்படின்னு. அப்போ கும்பகர்ணன் என்ன ஒத்துண்டான், நான் மாத்திரம் போட்டியில் தோத்துட்டா என் தூக்கத்தையே உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதில் நீ அவனையே ஜெயிச்சுட்ட, அதனால் உங்ககிட்டக்க தோத்து போய் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே. அவளை புகழறாளாம், நிறைய ஆபரணங்களை போட்டுருக்கக்கூடிய அருங்கலமே, இவ்வளவு சொல்லியும் நீ இன்னும் தூங்கலாமா, வந்து தர. உடனே போய் எழுந்து வரா. அப்போ ஆண்டாள் ஜாகிரதப்படுத்துகிறா, தேற்றமாய் வந்து திரவேலோர். இப்படி அதாவது மெல்ல எழுந்துன்னு ஒரு பாட்டில் சொன்னால் எப்படி எழுந்துக்கணும்னு இந்த பாட்டில் தேற்றமாய் வரணும்ன்றாளாம். நம்ம படுக்கையிலேருந்து யார் எழுந்தாலுமே உடலில் இருக்கக்கூடிய ஆடைகளை சரி பண்ணிட்டு தலையை சரி பண்ணிட்டு அமைதியாக எழுந்து வரணும். அப்படியே ஒரு அலங்கோலமாக வரக்கூடாதுன்ற தத்துவத்தை நீ அப்படியே வராத, தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய், உன்னை சுதாரிச்சுண்டு வந்து நீ எங்களுக்கு கதவை திறக்கணும்னு சொல்லக்கூடிய, சொர்க்கம் புகக்கூடிய ராமனுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய உயர்ந்த பாசுரம் நோற்று சுவர்க்கம்ன்ற இன்றைய தின பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற நோற்று சுவர்க்கம் புகுகின்ற மாற்றமும் தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. எல்லாம் வல்ல மாணிக்க வாசகப் பெருமான் திருவண்ணாமலையில் எழுந்தருளியிருக்கின்ற இறைவனாகிய எல்லாம் வல்லவனாகிய அண்ணாமலை பெருமானை மாணிக்க வாசகர் வைகறை பொழுதிலே வணங்கியபடியே தன்னையும் ஒரு கன்னிப்பெண்ணாக பாவித்து கொண்டு, அதாவது நாயகி பாவமாக கொண்டு நாயகனை அடைதல் எவ்வாறு என்பதை
பாவை நோன்பு இயற்றும் அந்த கன்னிப்பெண்கள் போலவே தானும் சேர்ந்து கொண்டு இந்த வண்ண மாணிக்க பரல்களாக இருக்கின்ற அந்த சொற்களை நமக்கு வழங்குகின்றார். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்று சொல்லி பழமைக்கும் புதுமைக்கும் பழமைக்கு பழமையானவன் புதுமைக்கு புதுமையானவன் என்பதை சென்ற பாடலிலே உணர்த்தி இன்றைய தினம் அவனுடைய திருவடிப் பெருமையையும் அவனுடைய திருமேனி அழகினையும் எல்லாவற்றையும் சொல்லி உங்களைப் போன்ற உன்னுடைய இறைவனிடம் இருக்கின்ற பக்தியில் சிறந்த அடியார்களைப் போன்றவர்களே எங்களுக்கு கணவர்களாக வர வேண்டும் என்ற அந்த காட்சியெல்லாம் முன்னர் சொல்லி இப்பொழுது அவனுடைய பாதம் முதல் திருமுடி வரை இருக்கின்ற பேரழகையெல்லாம் சொல்லி போற்றி பாடி வணங்குகிறார்கள். பாடலை பார்ப்போம். பாதாளம் ஏழும் பாதாளம் ஏழும் சோற்கழிவு பாதமலர் பாதாளம் ஏழும் சோற்கழிவு பாதமலர் போதா புனை முடியும் எல்லா பொருள் முடிவே போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதாய் ஒரு பேதாய் ஒரு திருமேனி ஒன்றல்தான் பேதாய் ஒரு திருமேனி ஒன்றல்தான் வேத முதல் விண்ணோரும் துதித்தாரும் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாரும் போதா உலவா போதா உலவா ஒரு தோழன் தொண்டருடன் போதா உலவா ஒரு தொண்டன் தொண்டருடன் கோதில் குலத்து அரண் தான் கோவில் கோதில் குலத்து அரண் தான் கோவில் பிணப்பிக்கார் கோதில் குலத்து அரண் தான் கோவில் பிணப்பிக்கார் ஏதவனூரேதவன் பேர் ஆரூரர் அரையார் ஏதவனூரேதவன் பேர் ஆரூரர் அரளையார் ஏதவனை பாடவும் பரிசெலோரும் வாவாய். 10வது பாடலாக மிளர்கின்ற இந்த பாடலிலே ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனைப் பாடும் பரிசேலோர் எம்பாவாய் என்று 8 வரிகளிலே அந்த 8 திக்கும் ஆளுகையாக உடைய அந்த எம்பெருமானை பாடி புகழ்கின்றார் மாணிக்க வாசகர். கண்ணியருள் தன்னையும் ஒரு பாவனாயாக கொண்டு நாயகி பாவமாக கொண்டு பாடுகிறார் மாணிக்க வாசகர். பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாதமலர். பாதாளம் 7, மேலுலகம் 7, நடுவுலகம் 7 என்று சொல்வது போல பாதாளம் 7 என்பது அதலம் விதலம் சுதலம் தலாதலம் தராதலம் மகாதலம் பாதாளம் என்று 7 உலகம் இருக்கின்றதாம். அப்படிப்பட்ட 7 உலகுக்கும் கீழான பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாதமலர், சொல்லால் சொல்ல முடியாத அவனுடைய திருவடிப் பெருமை என்று. அதனால்தான் முதல் பாட்டிலேயே ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெரும் சோதி என்றார். இந்த பாடலிலே 7 உலகங்களை பாதாளத்தில் இருக்கின்ற 7 உலகங்களில் உள்ள சொற்களாலும் 7 உலகங்களில் கடந்திருக்கின்ற இறைவன் திருவடியை நாம் பாடவே முடியாது. ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருடன் என்று பாடுவார். அப்படி
போதார் புனைமுடியும் எல்லா பொருள்முடியே, எல்லா பொருள் முடிவே என்றார். எல்லா உலகங்களுக்கு கீழே சென்று பார்த்தாலும் அவனுடைய திருவடிப் பெருமை துலங்குகின்றது. சொல்லளவை கிடந்தது திருவடி மலர்கள் என்பதை, சொல்லளவையும் பொருள் அளவையும் எட்டாதது, எட்ட முடியாதது எண்குணத்தானாகிய சிவபெருமானுடைய திருவருள் பேராற்றல். அப்படி பாதாளம் ஏழுநெங்கு சொற்கழிவு பாதமலர். அடுத்து போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே. போதார் புனை, போது என்றால் மலர். அந்த கொன்றை மலர் சிவபெருமானுக்கு மிக மிக உகந்த மலர். ஏனென்றால் அது ஓங்கார வடிவமுடையது, இயற்கையாகவே மாலை போல் பூக்கக்கூடியது. அந்நடுவிலே ஓங்காரத்தை எழுதியது போல மாலையாக ஒரு தனித்தனி கொத்தாக, மாலை போன்ற கொத்தாகவே மலர்ந்து அது இறைவனுக்கு உகந்ததாக இருக்கின்றது. அதனால்தான் கொன்றை மலரை இறைவனுக்கு சார்த்தி வழிபடுகிறோம். கொன்றை மலர் மாலை பிரியனவன். ஆகவே போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே. ஆத்தி நறுமணமிக்க எல்லா பொருள்களையும் எல்லா பூக்களையும் நிறைந்த புனைமுடியை உடையவன், மகுடமுடையவன், கிரீடத்தை உடையவன். போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே. எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக அவனுடைய பாதமலர் இருக்கின்றதே, திருவடி மலர்கள் இருக்கின்றனவே, அவை எல்லா பொருள்களையும் கடந்தது, எல்லா உலகங்களையும் கடந்தது. மேலே இருக்கின்ற மேலுலகம் என்று சொன்னால் பூலோகம், போலோகம், சுவலோகம், மகலோகம், ஜனலோகம், தவலோகம், சத்தியலோகம் என்னும் 7 உலகங்களுக்கும் அவனுடைய திருமுடி எட்டாததாக இருக்கின்றது. அதனால்தான் நான்முகன் சென்று பார்க்க அன்னப்பறவையாய் சென்று பார்க்க முடியாமல் திரும்பினான். அதனால்தான் அது தாழம்பூ சான்று சொன்னது. அதனால் தாழம்பூ சிவனுக்கு உகந்ததில்லை என்ற புராணமெல்லாம், கதைகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி எல்லா உலகங்களுக்கும் மேலாக இருக்கின்றவன், எல்லா உலகங்களுக்கும் கீழாக, அதாவது அவனுடைய வடிவிலே ஆற்றலுடையவனாக வரம்பின்மையானவனாக நின்றவன் என்பதை அவர்கள் பாடும்போதே சொல்கிறார்கள். போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன். அவனுடைய திருமேனி எப்படி இருக்கிறது? அர்த்தநாரீஸ்வரனாக, உமையொரு பாகனாக, மாதொரு பாகனாக, எத்தைவும் போற்றினாலும் மாதேவன்தான் வருவான் என்பதை சைவ சித்தாந்தம் உணர்த்தும். அதுபோல உமையொரு பாகனாக இருக்கின்ற இந்த தலத்திற்கு இன்னொரு சிறப்பு, திருவண்ணாமலைக்கு இன்னொரு சிறப்பு. உமைமகேஸ்வரிக்கு, உமாமகேஸ்வரிக்கு, அதாவது பார்வதி தேவிக்கு தன்னுடைய இடப்பாகத்தை அருளிய தலம் என்பதனாலே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன். அவன் மாதொருபாகனாக இருக்கிறான். அர்த்தநாரீஸ்வரர், அர்த்த என்றால் பாதி, நாரி என்றால் பெண், அர்த்தநாரி என்றால் பாதி பெண்ணானவன், ஆணானவன் மற்றும் பெண்ணானவன் என்றெல்லாம் பாடுவது போல அவன் திருமேனி ஒன்றல்லன், ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நடராஜனுடைய அந்த வடிவத்திலே கூட தூக்கிய திருவடி இடது திருவடி, அது அம்பிகையின் திருவடி. அதனால் நம்முடைய சஞ்சித பாவத்தை குஞ்சித பாதம் தீர்க்கும் என்பார்கள். அப்படி இறைவனுடைய பாதம் கருணையுடையது என்று சொல்வது போல பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் என்றார். அவன் திருமேனி இரண்டல்ல ஒன்றல்லன், இரண்டாகவும் இருக்கிறான், ஒன்றாகவும் இருக்கின்றான். ஆக இறைவியை தன் இடப்பாகத்திலே கொண்டவன் என்ற உரிமையும் அந்த தலத்திற்கே உரிய பெருமையும் சிறந்த அடியாளாக இந்த வரி மிளர்கின்றது. வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும். வேதம் விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை என்று முன்னர் பாடினார். வேதத்தின் விழுப்பொருளாக இருக்கின்றவன் சிவபெருமான். அதாவது வேதம், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே என்று சிவபுராணத்திலே பாடுவார். அப்படி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன், நுண்பொருளுக்கெல்லாம் நுண்பொருளானவன் என்பதை இந்த வரியிலே செலுத்தி, வேதம் முதல் விண்ணோரும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன். ஓத உலவா ஒரு தோழன், இறைவனுடைய புகழ் உயர்வு, சிறப்பு, மேன்மை என்ற எல்லாவற்றையும் உடையது. அவனுடைய புகழை பாடப்பாட குறையவே குறையாது. ஓத உலவா, எல்லை காண முடியாதது. அவனுடைய பொருள் இருக்கிறதே, அவனுடைய தோற்றம் இருக்கின்றதே, அவனுடைய திருவருள் இருக்கின்றதே, அது அளவிடற்கரியது, அளவிட முடியாதது. அதனால்தான்
ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை என்று திருமூலர் பாடினார். இன்னொரு பொருள், தோழம் என்றால் ஒரு பேரெண், பெரிய எண், கோடிக்கும் மேலானது. ஒரு தோழம் தொண்டருடன், கோடிக்கணக்கான சிவனடியார்களை தன்னகத்தே கொண்டவன். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று சொன்னது போல, மலர்மிசை இருக்கின்ற அந்த இறைவனை அன்பாலே, பக்தியினாலே, நேசத்தினாலே நினைக்கும் அடியார்களின் உள்ளத்தில் எழுந்தருளி இருப்போன் என்பதனால்தான் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் என்று திருவள்ளுவரை பாடுவார். குறைவிலா நிறைவே கோதிலாமுதே ஈரிலா கொழிஞ்சுடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திடை மன்னிய மண்ணே என்று சிறைபெறா நீர்போல் என் சிந்தை வாய்ப்ப இந்த தேனே என்று அவர் பாடுவது போல, கோயிற்பினா பிள்ளைகளாக சிவன் கோயிலில் தொண்டுகள் செய்கின்ற பெண்டிர்கள் அலகிடுவார்கள், மெழுகிடுவார்கள், பாடுவார்கள், ஆடுவார்கள். நிலைபெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தடும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி என்று தலையார கும்பிட்டு ஜெய ஜெய போற்றி போற்றி என்று வணங்குகின்ற அந்த கோயிற்பினா பிள்ளைகளால் நாங்களும் வந்திருக்கின்றோம். ஏதவனூர், ஏதவன் பேர், யாருற்றார் ஆரையலார், ஊரிலான் குணம் குறியிலான் செயலிலான் உரைக்கும் பேரிலான் என்று முருகப்பெருமானை சூரபத்மன் பாராட்டுவது போல, அவனுடைய ஊர் எது? எல்லா ஊரும் அவனூர், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது போல, ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார். அவனுக்கு யார் உற்றவர்கள், யார் அயலார்கள்? யாரும் உற்றவர்கள் அல்லர், யாரும் அயலார்கள் அல்லர். எல்லாருக்கும் பொதுவானவன், பொதுவில் நடம் புரிபவன். பொது என்றால் அம்பலம், அம்பலம் என்றால் சிதம்பரம், சிதம்பரத்தில் பொதுவில் நின்றாடும் எம்பெருமான். அப்படிப்பட்ட பெருமையுடைய திருவடிகளையுடைய பெருமானை ஓருருவம் ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி திள்ளேனம் கொட்டோமோ என்று முன்பதே சொல்லது போல, ஏதவனை பாடும் பரிசு, ஏது அவனை பாடும் பரிசு என்று எல்லோரும் அவனை எம்பாவாய் பாடல்கள் பாடி அவன் திருவடிப் பெருமையினை புகழ்ந்து பாடினோம். அவன் திருவருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும் என்பதனாலே மாணிக்க வரிகளாக இருக்கின்ற இந்த மாணிக்க மாலையை புலர்காலை பொழுதிலே வைகரை ஒடியலிலே மாணிக்க வாசகர் எல்லா பெண்களும் சென்று பாடுவது போல தானே அந்த பெருமானை பாடி மகிழ்விக்கின்றார். நாமும் மகிழ்ந்தோம். நாளையும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.